Hey guys, 10th and 12th ஸ்டாண்டர்ட்ஸ் தமிழ்லையும் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் மார்க் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் இப்போலாம் ஒரு 3 கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுறாங்க இல்லைங்களா தமிழில். ஸோ அதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெசனாக, அதாவது ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வந்து கிரியேட்டிவ் ஒன் மார்க் கொஷின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அதில் இது வரைக்கும் 10th 5 யூனிட்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 6வது யூனிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்தெந்த ஒன் மார்க்லாம் முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு சிற்றக்கல் ஒளி. இதில் பாருங்கள். ஓகே, சிற்றகல் ஒளி பிறந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26ஆம் நாள். அதை நோட் பண்ணிக்கோங்க, அது ஒரு கொஸ்டின். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க, இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் இந்திய பேரவைக் கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிய ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1942. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஏ நேசமணி. ஓகேங்களா. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் மார்ஷல் ஏ நேசமணி. ஓகே, சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலம்பு செல்வர் மாப்போ சி, அதாவது மாப்போ சிவஞானம். இன்னொன்று கேட்பாங்க, சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் மாப்போ சிவஞானம் தான். இங்க இருக்க பாருங்க, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மாப்போசி தான். ஓகேங்களா. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னதும் மாப்போசி தான். இங்க இருப்பாருங்க, எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மாப்போ சிவஞானம் தான். ஓகே. மாப்போ சிவஞானம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல மனப்பாட பாடல் படிச்சிருப்பீங்க இல்லையா. இதுல முக்கியமான சொல்லும் பொருளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காருகர் அப்படின்னா நெய்பவர், அதாவது சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூசு அப்படின்னா பட்டு, துகிர்னா பவளம். அதுக்கப்புறம் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர், வாசவர் அப்படின்னா நறுமண பொருட்கள் விற்பவர், பல்நின விளைஞர் அப்படின்னா பல வகையான புலால் கறிகளை விற்பவர் அப்படிங்கிற அர்த்தம். ஆம், கண்ணுள் விளைஞர் அப்படின்னா ஓவியர் அப்படின்னு அர்த்தம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இலக்கண குறிப்பு வண்ணமும் சுண்ணமும். அப்படிங்கிற சவுண்டு கொஸ்டின்லேயே வந்துட்டதுனால இது எண்ணும்மை. ஓகே, அழகர் மலை என அழைக்கப்படும் மலை அப்படின்னா திருமால் குன்றம். சூர்லி மலை என அழைக்கப்படும் மலை வந்து பார்த்தீங்கன்னா நெடுவேல் குன்றம். இந்த ரெண்டத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முத்தமிழ் காப்பியம் இல்லைன்னா குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டா சிலப்பதிகாரம். இதை மூவேந்தர் காப்பியம்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா.
இரட்டை காப்பியங்கள் எனப்படுவன யாவை அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இரட்டை காப்பியங்கள் எதுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யாருன்னா சீத்தலை சாத்தனார். அதே மாதிரி நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னது யாருன்னா இளங்கோவடிகள். அதாவது நீங்களே இந்த பாட்டை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் சொல்லிட்டாரு. ஓகே, நானே பாட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சது யாருன்னா இளங்கோவடிகள். அதுதான் இந்த இதோட மீனிங். ஓகே, அடுத்து முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம்ல அல்லல் அப்படின்னா சேரு, பலனம் வேணா, வெறி அப்படின்னா அஞ்சு, இந்த ரெண்டத்தையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாவலோ அப்படிங்கிறதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நாள் வாழ்க, அது ரொம்ப நாள் வாழ்க அப்படின்னு சொல்றதுதான். அதுக்கப்புறம் நந்து அப்படின்னா சங்கு, முத்தம் அப்படின்னா முத்து. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு வெறி, இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி செயலபடி. கொல் யானை அப்படின்னா கொல்லும் யானை, கொள்கின்ற யானை, கொன்ற யானை அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா சொல்லலாம். அதனால வினைத்தொகை 3 காலத்துக்கு கட்டுறதுனால வினைத்தொகை. இனங்கமுகு அப்படின்னா இனமாகிய கமுகுன்னு வரும், இம்மு வரும், அதனால பண்புத்தொகை. வெண்குடை அப்படின்னா வெண்மை குடை அப்படிங்கிறதுனால பண்புத்தொகை தான் எதுவுமே. ஓகே, முத்தொள்ளாயிரம். இது முத்தொள்ளாயிரம் டேஸ் பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னா வெண்பாவால் இயற்றப்பட்டது. சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி பாடப்பட்டது. முத்தொள்ளாயிரத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 900 பாடல்கள். ஒரு அரசருக்கு சேரருக்கு 300, சோழருக்கு 300, பாண்டியருக்கு 300 சொல்லிட்டு பாடப்பட்டது. ஓகே, இதுக்கு மேலே இதில் பெருசாக 1 மார்க் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி மங்கையராய் பிறப்பதற்கே, இதுல இருந்துமே நமக்கு 1 மார்க்ஸ் வந்து அதிகம் வராது. இப்படி கேட்டால் இந்த நூல் வெளியிருக்கும், அது இதில் இல்லை நமக்கு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. இங்கே இருக்க பாருங்க, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றது அப்படியே ஒரு சிங்கிள் சென்டென்ஸா சொல்லுவேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெற்றி அப்படின்னா ஆணிரை கவர்தல் அப்படின்னா பசு கூட்டங்களை, ஆடு மாடி அது இதெல்லாம் திருடிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் வெற்றியா, கரந்தை அப்படின்னா மீட்டுட்டு வருது, அதாவது கவர்ந்துட்டு போனா அந்த ஆணிரைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே மீட்டு எடுத்துட்டு வருது. ஓகேங்களா. வஞ்சி அப்படின்னா பகைவர் நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் செய்யறது அப்படின்னா போர் தொடுத்தல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல், அதுதான் வஞ்சித்திணை. அடுத்து காஞ்சி அப்படின்னா மண்ணாசை கருதி தன்னோட நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எதிர்த்து போர் செய்யறது. ஓகே, வெற்றினா ஆணிரை கவர்தல், கரந்தைனா ஆணிரை மீட்டல், வஞ்சி அப்படின்னா கோபம் கொண்டு அரசன் போர் செய்தல், காஞ்சினா மண்ணாசை கருதி எதிர்த்து போர் செய்தல். அடுத்து நொச்சி அப்படின்னா என்னதுன்னா மதில் சூழ்தல், கோட்டையை முற்றுகிறது, அதான் மதில் சூழ்தல் அப்படிம்பாங்க. உளினை அப்படின்னா கோட்டையை கைப்பற்றுறது அப்படின்னா, சாரி, அது வந்து மதில் காத்தல், இது மதில் சூழ்தல். ஓகே, வெற்றி அப்படின்னா ஆணிரை கவர்தல், கரந்தை அப்படின்னா ஆணிரை மீட்டல், வஞ்சி அப்படின்னா கோபம் கொண்டு போர் செய்தல், காஞ்சி அப்படின்னா மண்ணாசை கருதி எதிர்த்து போர் செய்தல். அடுத்து நொச்சி அப்படின்னா மதில் காத்தல், உளிஞை அப்படின்னா மதில் சூழ்தல். அதுக்கப்புறம் தும்பை அப்படின்னா வெற்றி முற்றுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு மன்னர்களும் தன்னோட வலிமையை நிலைநாட்ட போர் செய்யறது, அதுதான் தும்பை. அதுக்கடுத்து வாகை, வாகைனா போர்ல மன்னன் வந்து வெற்றியை தன்வசப்படுத்துறது, அதான் வெற்றி பெற்ற மன்னன் வந்து போரில் அரசன் வெற்றி பெறுதல். பாடான் அப்படின்னா பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கல்வி, செல்வம், வீரம், புகழ், கருணை, இதை பத்தி பாடக்கூடியதுதான் பாடான் திணை. பொதுவியல் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த 9 திணைகள் இருக்கு இல்லைங்களா, அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள், சொல்லப்படாத கருத்துக்கள் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டு பொதுவா என்னென்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கைக்கிளை அப்படிங்கிறத ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1 மார்க் கொஸ்டின்ல இதெல்லாம் நமக்கு சும்மா ஷார்ட்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான். அதுக்கப்புறம் எப்பயும் போல புக் பேக் 1 மார்க்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்க படிச்சிருங்க. இதை விட்டுட்டு நமக்கு அடிஷ்னலாக 1 மார்க்னா எப்பயும் போல் நம்ம பார்க்கக்கூடியது தான். படிப்போம், பயன்படுத்துவோம்.
இங்க இருக்கு பார்த்தீங்களா? அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒப்பந்தம். டிஸ்கோர்ஸ் அப்படின்னா சொற்பொழிவு. மோனார்ச்சி அப்படின்னா முடியாட்சி. பார்டர் அப்படின்னா எல்லை. ரிபிலியன் அப்படின்னா கிளர்ச்சி. அதுக்கப்புறம் அறிவை விரிவுசை டாபிக் இருக்கு இல்லைங்களா? என் கதை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். வேருக்கு நீர் அப்படிங்கிறது ஆசிரியர்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்து நாற்காலிக்காரர் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துசாமி. ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு வந்து 6th யூனிட் முடியுது. அடுத்து 7th யூனிட்ல இருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.